ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கடைசி பகுதியில் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த பூமியில் அநேக நம்பிக்கை உண்டு. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனிதன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த வேதத்தின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்து, ஆனால் இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும்போது அந்த மனிதன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறான் என்பது உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அந்த காரியத்தை மனிதர்கள் செய்யாதபடி அநேக நம்பிக்கைகள் மேலே அவர்கள் நம்பிக்கை வைத்து அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும்போது அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறவனாக இருக்கிறான். அநேகர் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் சொல்லியிருக்கிற பிரகாரம் மனுஷருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் அநேக மனிதர்களுக்கு பயந்து அநேக காரியங்களை அவர்கள் செய்து பயப்படுகிறதுனால அநேக காரியங்கள், ஆபத்தான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சேருகிறது. ஆனால் நாம் மனிதருக்கு பயப்படக்கூடாது என்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் எந்த மனிதர்களுக்கும் பயப்படாதபடிக்கு, இந்த பூமியில் எந்த நம்பிக்கையும் இல்லாதபடிக்கு தேவன் பேரில், கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும்போது மெய்யாகவே உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம். பல நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நாம் அநேக நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனாலும் இந்த பூமியில் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும்போது அந்த மனிதனை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை நீங்களும் நம்பி உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மனிதருக்கு பயப்படாதபடிக்கு, அந்த மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த கண்ணிக்கு நாங்கள் தப்பி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக, கர்த்தரை நம்பும்போது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறான் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த பூமியில் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நம்பிக்கை இன்னும் உன் மீது அதிகமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. மனிதருக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றினதற்காய் நன்றி. இன்னும் தொடர்ந்து உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து அந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் உம்மை இன்னும் தொடர்ந்து சேவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.